மாசெல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசெல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த நாளில் யோவான் எழுதிய திருவார்த்தை 6வது அதிகாரம் முதல் 71 வசனங்களை நீங்கள் படிக்க வேண்டும். இப்பொழுது படிக்க வேண்டும், வீட்டுக்கு சென்று படிக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் இந்த வேத வசனங்களை எல்லாம் உங்கள் மனதுக்குள்ளே ஏற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பல முக்கியமான தகவல்களை நம்முடைய வாழ்க்கையை அனுசரித்து சொல்லுகிறார். இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்ட அவருடைய சீஷர்களில் அநேகர் இது கடினமான உபதேசம், இதை கைக்கொள்ள முடியாது என்று பலர் விலகினார்கள். அக்காலத்தில் இயேசுவோடு கூட 70 சீஷர்கள் இருந்திருக்காங்க. இந்த 70 சீஷர்களில் 58 பேர் இந்த குறையை சொல்லி அவரை விட்டு விலகி போனாங்க. இந்த தகவலை யோவான் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம், அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம் சொல்லிட்டாங்க. வாழ்க்கை கடினமானது, ஒவ்வொரு நாளும் கடினமாக போகிறது. சமீபத்தில் ஒரிசாவிலிருந்து ஏராளமான வாலிபர்கள் குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு வராங்க. ஒரு நாளைக்கெல்லாம் 10,000 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் கடினமான வேலைகளில் ஈடுபடுறாங்க. சமீபத்தில் எங்கிட்ட ஒரு செய்தி வந்தது. செங்கல் சூளையில் வேலை செய்வதற்காக ஒரு குடும்பம் 3 பிள்ளைகள் அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவர்கள் பகல் முழுவதும் அப்பாவும் அம்மாவும் செங்கல் சூளையில் வேலை பார்ப்பாங்க. இந்த பிள்ளைகள் அங்கே விளையாடி கொண்டிருப்பார்களாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில்
2 பேரும் விபத்தில் சிக்கி ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்க. அந்த 3 குழந்தைகளை யாராவது எடுத்து காப்பாற்ற முடியுமா என்று தேடிக்கொண்டிருந்தாங்க. இந்த தகவல் என்னிடத்தில் வந்தது. அந்த பிள்ளைகளிடத்தில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை இல்லை. அதாவது நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்ற வார்த்தை அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் அவர்களுடைய கண்கள் அதான் பேசுது, அவங்கள் முகம் அதை தான் காட்டுகிறது. அந்த 3 குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இல்லை என்ற ஒரு தகவல் மட்டும் தெரியுது. ஆனால் அவர்களுடைய எதிர்காலம், யார் நம்மை கவனிப்பார்கள், யார் நம்மை காப்பாற்றுவார்கள், யார் நமக்கு உணவளிப்பார்கள், யாருடைய கையில் நாம் போய் தங்குவோம், யாருடைய மடியில் படுப்போம், யார் நம்மை கவனிப்பார்கள் என்ற கண்ணீர் மட்டும் அவர்கள் கண்களில் நான் பார்த்தேன். சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் யாரிடத்தில் போவோம், வாலிப பிள்ளைகள் யாரிடத்தில் போவோம், திருமணமில்லாத பிள்ளைகள் யாரிடத்தில் போவோம், யார் நம்மை தேற்றுவார்கள், யார் நம்மை கவனிப்பார்கள் என்று யோசித்து கொண்டே இருக்கிறோம். To whom shall we go? This is the desire of our heart. Helpless condition. Very pathetic. நமக்கு ஒரு பதிலே இல்லை. இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை பார்க்கிறார். ஏறக்குறைய 58 பேர், இது கடினமான உபதேசங்க, இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, கை கொள்ள முடியாது, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தெரியுது எங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மீதமாக இருந்த தன்னுடைய சீஷர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 66 முதல் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றான். ஒரு அற்புதமான வேத பகுதி. பெருவாரியான மக்கள் பின்வாங்கி போனாங்க. 70 பேரில் 58 பேர் போயிட்டாங்க. 12 பேரில் ஒருவர் பதில் சொல்கிறார், நாங்கள் போக மாட்டோம், உம்மிடத்தில் ஜீவ வசனங்கள் இருக்கிறது. You have the living words from where we will go. நாங்கள் எங்கே போவோம், நாங்கள் போக மாட்டோம், உம்மிடத்தில் ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் இருக்கிறதே என்று சொன்னார்கள். இந்த காலையில் இந்த தொழுகையில் வந்திருக்கிற நீங்கள் அனைவரும், நீங்கள் எங்கும் போக மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு நமது ஆண்டவராக இருக்கிற இயேசுவினிடத்தில் சிருஷ்டிக்கும் வார்த்தை, தி கிரியேட்டிங் வேர்ட்ஸ், நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது என்பதனால்தான் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்தீங்க. சகோதரர்களே, 6ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்கள், மீன்கள் எடுத்து செத்து விட்டது. மாவு என்பது விதைகள் அரைத்து மாவாக்கப்பட்டது, அதுவும் செத்து விட்டது. மாவு மீண்டும் மண்ணில் போட்டு அது விளையாது, முளைக்காது. செத்த மீன்களை மறுபடியும் தண்ணியில் போட்டால் அது உயிரடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வறுத்த மீனையும் சுட்ட ரொட்டியையும் வளர செய்கிறார். மீன்களும் அப்பங்களும் வளர்ந்தது, அது பிடப்பிட வளர்ந்தது. இயேசுவின் 2 கைகள், அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலருடைய 24 கைகள், அதை சாப்பிட்ட 10,000 கைகள், ஏனென்றால் 5,000 பேர் சாப்பிட்ருக்கான். ஆக 5,024 கைகள் வழியாக இந்த அப்பமும் இந்த மீனும் பகிரப்பட்டது. அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு அவர்கள் கீழே போட்டதை 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இந்த அற்புதத்தை நாங்கள் இயேசு விட்டு போக மாட்டோம் என்று முடிவெடுத்த பேதுரு முதலான அந்த அப்போஸ்தலர் சொன்னார்கள்.
நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்திலே ஜீவ வசனங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அன்று மாலையில் அப்போஸ்தலர் படகிலே சென்றபோது நடுஜாமத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மீது நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இயேசு தண்ணீர் மேல் நடந்து வந்தார். ஜீசஸ் வாக்ட் ஓவர் ஆன் த sea. அந்த கடல் மீது அவர் நடக்கிறார். மனிதனால கடல் மீது நடக்க முடியாது. மனிதனுடைய படைப்பு, அதாவது மண்ணின் மீது தான். கடல் மேலே மனிதர்கள் நடக்க முடியாது, மிதக்கலாம். ஆனால் அவர் நடக்கிறார். இதையும் இந்த அப்போஸ்தலர் பார்த்தாங்க. அவரிடத்துல இறந்து போன மீனும் செத்துப்போன மாவும் உயிரடைகிறத பார்த்தாங்க. அவரிடத்துல கொந்தளிக்கும் கடல் ஒரு தரை போல அவருக்கு நடந்து போக அவருக்கு உதவியாக இருந்தது. இந்த காட்சியெல்லாம் பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்படியானால் இயேசு நம்முடைய ஆகாரத்திலும் பெரியவர், இயற்கையாகிய கடலிலும் பெரியவர். Jesus is the Lord over our food. Jesus is the Lord over the nature. அதனால்தான் பேதுரு சொன்னார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் ஜீவ வசனங்கள் இருக்கிறதே, லிவிங் வேர்ட்ஸ் என்று சொல்லுகிறார். இந்த லிவிங் வேர்ட் என்ற இந்த வார்த்தையை தான் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்தார் என்ற அந்த சொல் தான் பர்ஷித் என்ற எபிரேய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிருஷ்டிக்கும் வார்த்தைகள் என்று பொருள். கிரியேட்டிங் வேர்ட்ஸ். The Lord said and it happened. கர்த்தர் சொன்னார், அது அப்படியே நடந்தது. வானத்தை பூமியும் அவர் வார்த்தையினால் உண்டாக்கினார். ஜீவனுள்ள வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை உருவாக்குகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த காலையில் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற உங்களுக்கு இந்த ஜீவ வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆழமான பள்ளம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய காயம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீக்கம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பயம் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய கடனாளிகளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய தூரத்தில் பிரிந்து போன மக்களாக இருந்தாலும், சிருஷ்டிக்கும் வார்த்தை அன்று நீங்கள் வர வேண்டும். You must come near to the word which creates you. அந்த வார்த்தை 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு விரித்து பிரித்து பகிர்ந்து கொடுத்தது. அந்த வார்த்தை கடல் மீது நடக்க செய்தது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற செய்யும். இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரத்தில் பல முக்கியமான தகவல்களை சொன்னார். அதில் ஒன்று, இந்த சிருஷ்டிக்கும் வார்த்தையை பெறுவதற்கு உங்களுடைய முயற்சிகள் பத்தாது. Your ability cannot be enough to reach or take the word which creates everything. எல்லாவற்றையும் உண்டாக்குகிற சிருஷ்டிப்பின் வார்த்தையை பெறுவதற்கு நீங்கள் உங்கள் முயற்சிகளால் அதை அனுபவிக்க முடியாது. நீங்கள் உபவாசமாக இருக்கிறதுனாலோ, முழங்கால் படியிடுகிறதுனாலோ, நான் என்ற கர்வ சொல்லுக்குள் வாழ்வதாலும் பயன் இல்லை. நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். அவருடைய கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 65வது வசனம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். வாஸ்து இந்த வசனத்தில் ஒரு சொல் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சொல். அதாவது அருள் என்ற வார்த்தை இங்கே படிக்கிறீங்க. மூல மொழியில் இதை நீங்கள் படிச்சீங்கன்னா கிரேசி, ஆங்கிலத்தில் கிரேஸ்
தமிழில் மொழிபெயர்க்கும்போது எங்கெல்லாம் கிருபை நீங்கள் படிக்கிறீங்களோ அது தமிழில் சொல்கிறதா இருந்தால் அருள் தான் சொல்லணும். அருள் தான் கிருபை என்ற வார்த்தையினுடைய முழுமையான தமிழ்ச்சொல். கிருபை என்பது வடச்சொல். பரவாயில்ல, கிருபைன்னு நீங்கள் சொல்லலாம், அருள்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, ஒருவன் பிதாவினுடைய கிருபையை அருளை பெறாவிட்டால் நீங்கள் தேவனிடத்தில் வர முடியாது. ஸோ வித்தவுட் த கிரேஸ் ஆஃப் காட் யூ cannot approach him. அதனால தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபை நம்மை தேவனிடத்துக்கு வழி நடத்துகிறது. கிருபை நம்மை மூடி தேவ சமூகத்துக்கு அனுப்புகிறது. நம்முடைய பாவங்களை மறைத்து தேவ சமூகத்துக்கு அழைக்கிறது. கிருபை பள்ளங்களை நிரப்புகிறது, காயங்களை ஆற்றுகிறது, நோய்களை சுகமாக்குறது, நீங்கள் பட்ட கடனை அடைக்கிறது. கிருபை கிருபை கிருபை, தேவனுடைய கிருபை. இயேசு என்ன சொல்லுகிறார், ஒருவன் என் பிதாவினுடைய கிருபையை அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். எல்லா மனிதர்களும் கிறிஸ்தவர்களா இல்லையே, எல்லா கிறிஸ்தவர்களும் மெய்யான கிறிஸ்தவர்களா இல்லையே. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் கிருபை பெற்றவர்களா என்று எண்ணி பாருங்கள். உங்களுடைய ரட்சிப்பை சோதித்து பாருங்கள். இயேசு சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம், ஜீவ அப்பம் நானே. இதே 6ஆம் அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுக்கும்போது அந்த அப்பம் சாப்பிட்டு 6 மணி நேரத்தில் அவர்கள் வயிற்றிலே செரிமானமாகி அடுத்த நாள் அது வெளியே சென்றது. இட் இஸ் எ பெரிஷிங் ஃப்ரூட். அது அற்புதமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னையே நீங்கள் எடுத்து சாப்பிட்டால் அது அழியாததாக இருக்கும். அது அழிந்து போனது, இது அழியாதது. இயேசு சொல்கிறார், நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன். இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், இந்த பிதாவினுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் வரலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54 முதல், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால், அவரை மாம்சமாகவும் இரத்தமாகவும் நம்முடைய உடலுக்குள் சேர்த்து கொண்டால் கடைசி நாளில் எழுந்திருப்போம். இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதனுடைய எக்காலத்தோடு வருகிறார். அவரோடு கூட 1000-10000 பரிசுத்தவான்கள் வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இவ்விதமாக மத்திய வானிலே நாம் அவரை சந்திப்போம் என்று வேத வசனங்கள் நமக்கு சாட்சியிடுகிறது. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்கிறார். இதையெல்லாம் கேட்ட ஒரு கூட்ட மக்கள், இது கடினமான உபதேசம், அவர்கள் அவரை விட்டு பிரிந்து போனார்கள். This is the hard teaching. Who will observe it? யார் இதை கைக்கொள்வார்கள்? ஆகவே அவர்கள் பின்வாங்கி போனார்கள், அவரை விட்டு விலகி போனார்கள். They were backslided. சமுதாயம் கெட்டு கிடக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 3 குழந்தைகளும் நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்ற அந்த வார்த்தையை குழந்தைக்கு சொல்லலை. அதுதான் அவங்களுடைய செய்தி. அப்பா அம்மா ஒரே நாளில் விபத்தில் இறந்துட்டாங்க. செங்கல் வண்டியில் ஏதோ ஒன்றில் அவர்கள் சிக்கி இறந்து போனாங்க. அந்த 3 குழந்தைகளும்
யாரிடத்தில் போவோம் என்று கலங்கி நிற்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தாயாக தகப்பனாக நாம் கலங்கி நிற்கிறோம். மகன் மகளாக கலங்கி நிற்கிறோம். சின்ன பிள்ளைகளாக கலங்கி நிற்கிறோம். யாரிடத்தில் நாங்கள் போவோம்? இயேசு கரம் விரித்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். மத்தேயு 11:28 பேதுருவும் மற்ற 11 அப்போஸ்தலர்களும் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் ஜீவன் உள்ள சிருஷ்டிக்கும் வார்த்தை இருக்கிறது. இந்த சிருஷ்டிக்கும் வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டில் லோகாஸ் என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் பர்ஷித் என்று சொல்லுகிறார்கள். சிருஷ்டிக்கும் வார்த்தை இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது, நம்மை வாழ்விக்கும் வார்த்தை இருக்கிறது, தேவன் சொன்னதை அதே போல நிகழ்த்தக்கூடிய வார்த்தை இருக்கிறது. அவர் வானத்திலே சூரியன் உண்டாக கடவுது என்று சொன்னார், சூரியன் உண்டானது. சந்திரன் உண்டாக கடவுது என்று சொன்னார், சந்திரன் உண்டானது. நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார், நட்சத்திரங்கள் உண்டானது. காற்றும் மலையும் சமுத்திரமும் அதில் வாழ் ஜந்துக்களும் கடல் வாழ் ஜந்துக்களும் பூமி வாழ் ஜந்துக்களும் மனுஷர்களும் அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அவர் சொன்னார், அது அப்படியே உண்டானது. அது சிருஷ்டிக்கும் வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நீங்கள் வந்திருப்பீர்களானால் பிதாவின் அருள் உங்களுக்கு இருக்கிறது என்று பொருள். ஆகவே நன்றியோடு, என் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். உமது அப்பத்தண்டை வந்து நிற்கிறோம். நீ சிந்திய இரத்தத்தண்டை வந்து நிற்கிறோம். வாழ்விக்கும் அப்பத்துக்காக கை ஏந்துகிறோம் என்று அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். பிரசங்கியினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. 2 கரங்கள் 10 விரல்கள். மனிதன் உழைக்கிறான். மனிதனுடைய உழைப்பில் 100 பகுதின்னு சொன்னால் அதில் அவன் தின்னே தீர்ப்பதுக்கு 70 பகுதியை செலவு பண்ணுறான். சாப்பிடுவதற்காகவே 70% பொருளை அவன் செலவு செய்கிறான். மனுஷன் படுகிற எல்லா பிரயாசங்களும் அவனுடைய வாய்க்காகத்தானே. கணவனும் மனைவியும் 3 சிறிய குழந்தைகளோட செங்கற்சூளைக்கு வேலைக்கு வந்தார்களே, எதுக்காக வந்தாங்க? அவருடைய வாய்க்காக. மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவனுடைய வாய்க்காகத்தானே. அதில் அவனுக்கு திருப்தி இல்லை, அது ஒரு முடிவும் அல்ல. என் அன்பு சகோதரனே, உழைப்பு, வேலை, இரவும் பகலும் பார்க்கிறோம். சபைக்கு வர முடியாது, நேரமில்லை, ஜீவ அப்பத்தை நான் உண்பதில்லை, நான் அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை, தேவனுடைய கிருபையை நான் வீணாக்கி கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்குத்தானே என்று சொல்கிற மக்கள் இந்த உலக மக்கள். நீங்கள் அங்கே இருந்து விலகி ஜீவ அப்பத்தை கேட்கிறீர்கள், தேடுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நீங்கள் இந்த அப்பத்திலே புசித்து இந்த இரத்தத்திலே பானம் பண்ணும்போது கடைசி நாளில் நான் உங்களை எழுப்புவேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஒருவன் என்னுடைய பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்ற வாக்குறுதியை தந்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, நாம் யாரிடத்தில் போவோம்? இயேசுவிடத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றி செல்லும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய அருளாகிய கிருபையை பெற்றவர்களாகவும் ஜீவ வசனத்தால் நிறையப்பட்டவர்களாகவும் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஈவுகளால் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில்
ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.